நாளை வா, இந்த வீர மகேந்திராபுரியை கட்டி ஆழ்ந்த இந்த சூர பதுமனை பார்த்து கேவலம் நெருப்பிலே பிறந்தவன், பாத சிலம்பிலே பிறந்தவன் நிராயுதபாணியாக இருக்கிறாய். இன்று போய் நாளை வா. இன்று போய் நாளை வா. கோடை அல்ல, என்னை பார்த்து கோடை என்று நினைத்ததான இந்த வீரனை, இந்த சூரனை, சூர மதுமனை சிறு பயல்கள் என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இன்று போய் நாளை முருகா, வீரமாக தேவா, நாளை நான் வந்து வெற்றி பெற்று இந்த நாட்டை ஆள்வதை விட இங்கே வருகிறேன் அடைந்தால் வீர மரணம் அடைவேனே தவிர கோடைத்தனமாக நாளை வந்து உன்னிடம் சமர் புரிய மாட்டேன். வெற்றியோ தோல்வியோ, உயிரோ மரணமோ என்றே போர்களை சந்திக்கிறேன். அப்படியா? என்னை எதற்கு துணிந்து விட்டாய்? அப்படி என்றால் நீயா நானா என்று பார்க்கலாமா? ஆகத்தமா? மாயைக்கு பிறந்தவன் அல்லவா, அதனால் மாயாஜாலம் கற்று மறைந்து செல்கிறான். சூரபத்மா ஓடாதே. உன்னுடைய நெற்றை கண்களை இருந்து பிறந்த இந்த முருகனை என்னால் வெல்ல முடியாது. ஆகையினாலே இப்பொழுது முருகனிடத்தில் தப்பிக்க வேண்டும் என்றால் வேங்க மரம் என்று சொல்லக்கூடிய மாமரமாக நின்று இப்பொழுதே என் உயிரை காப்பாற்றிக் கொள்கிறேன். ஓடிவா, நம்மை பார்த்து போக்கு காட்டி மாயமாக சென்று விட்டார் சூரபதுமன். வந்துவிட்டோம் என்றாக இருந்தாலும் நிச்சயமாக என் வேலைக்கு இரையாகி விடுவான் அந்த சூரபதுமன். சூரர்களை அழிப்பதற்காகவே தாய் கொடுத்த சக்தி வேலாயுதம் இருக்கிறது. அதர சுதர பாதாளங்கள் சென்றாலும் இந்த வேலாயுதத்துக்கு அந்த சூரபத்மன் அழைத்து விடுவான். ஆகையால் இப்பொழுது அன்னையை நினைத்து இறுதியாக அந்த சூலாயுதத்தை மேல் நோக்கி எறி. அம்மா தாயி, எனக்கு அருள் புரிய வேண்டும். இப்போது கொடுத்த சக்தி வேலை கொண்டு அந்த சூரபதுமை அழிக்கப் போகின்றேன். இப்பொழுது வெற்றிவே என்னே பெருமை. சிறு குழந்தை என்று அல்லவா நான் உன்னை அழைத்து வைத்து விட்டேன்.
தூதாக வந்தவனை மனிதனாக நினைக்காமல் அலட்சியம் படைத்ததனால் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு விட்டது. பகைவனாக இருந்தாலும் எடி தேடி வந்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அந்த மரியாதையை நான் கொடுத்திருந்தால் எனக்கு இந்த நிலைமை நடந்திருக்காது. முருகா, உனக்காக மறைந்த நான் வேங்கை மரமாக நின்றேன். நான் செய்தது தவறாக இருந்தாலும் சிறு பிள்ளை சக்தியின் மேலால் இப்பொழுது அடிபட்டு கிடக்கிறேன். எனக்கு ஒரு வரம் வேண்டும் முருகா. இருக்கும் தருவாயில் உன் தவறை உணர்ந்து விட்டாய், அதனால் எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்று கேட்கின்றாய். என்ன வரம் அது? முருகா, உன் பேரும் வீரவாகனுடைய பேரும் உலகில் நிலைத்து இருக்கும் வரை என் பேரும் உலகில் நிலைத்து என்ன பெருமை பாருங்க. உன்னை வணங்குகின்ற பக்தர்கள் அனைவருமே இந்த சூர மதுமனையும் வணங்க வேண்டும் முருகா, வணங்க வேண்டும். நான் மாமரமாக நின்ற பொழுது தாய் கொடுத்த சக்தி மேலால் 2 பிளவாக பிளந்திருக்கிறாய். இந்த 2 பிளவை ஒரு பிளவு உனக்கு சேவர் கொடியாகவும் உன்னை சுமந்து இந்த உலகத்தை வளம் வர வேண்டும் மயிலாக. காரணம், பாவத்தை செய்த பாவினான். இந்த பாவத்தை தீர்க்க வேண்டும் என்றால் உன்னை சுமந்து நம் உலகமெல்லாம் நாம் வளம் வர வேண்டும். மயிலாக எனக்கு வரம் தர வேண்டும் முருகா. உன் பேரும் புகையும் உலகத்தில் நிறைக்கும் வரை நானும் உன்னோடு இருக்க வேண்டும் முருகா. இந்த மரத்தை எனக்கு தர வேண்டும் முருகா, எனக்கு தர வேண்டும். என்ன பெருமை, என்ன வார்த்தை இது? சூரபதமா, தவறி விழுந்து விட்டாய், அதனால் வரம் வேண்டும் என்று கேட்டு விட்டாய். நீ கேட்ட வரத்தை நான் தடையில்லாமல் தந்தேன் தந்தேன் என்னுடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தாமல் ஒரு பாகத்தை சேவர் கொடியாகவும் ஒரு பாகத்தை மயிலாகவும் ஏற்றி எனக்கு வரமளித்தாயனே வீரமாக தேவா. சூரபத்மா, உன் அன்பு தெரியாமல் தூதாக வந்தவன் என்று அலட்சியப்படுத்தி கவலை வேண்டாம். அடியே தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்து ஆக வேண்டும். ஆனால் இவனுடைய பக்தன் அல்லவா? இந்த கந்த புராணத்தை அடியவர்கள் பாடும் பொழுது இந்த சூரபத்மன் பெயரை சொல்லாமல் எவராலும் கந்த புராணத்தை இந்த முருகன் புகழ் இந்த உலகில் இருக்கும் வரை இந்த சூரபத்மன் கந்தனின் பெயரும் வெற்றிவேல் முருகனுக்கு. தாய் கொடுத்த சக்தி வரை கொடுத்து சூரபதமனையே அழித்து விட்டோம். வெற்றிவேல்.
இந்த இடத்தில் திருச்செந்தூர் திருச்செந்தூரிலே நம் பக்தர்கள் தைப்பூச திருநாளிலே எப்படி நாம் சூர சம்மாரம் செய்தோமோ அந்த சூர சம்மார நிகழ்ச்சியை ஒரு விழாவாகவே கொண்டாடுவார்கள் தைப்பூச திருநாளில். இருந்தாலும் எப்பொழுது தேவர்களை காப்பாற்ற வேண்டும். ஆகட்டும், புறப்படுப்பார்களா? ஒன்றாக திரட்டி உங்களுக்கு பட தளபதியாக வந்தது யார்? வீரவாகு. ஆகையால் தேவர்களை நானே சிறந்த. ஆகட்டும், சென்றவா, நான் புறப்படுகின்றேன். அந்த தமிழ் கடவுளாக திகழக்கூடிய முருகப்பெருமான் அந்த அசுரனை கொண்டு குவித்த அந்த முருகனுக்கு தேவர்கள் அனுபவம் ஒன்று கூட்டி சிறப்பான ஒரு பரிசை வழங்க வேண்டும். உலக வேண்டாம் தேவைத்திரா தான் என்ற அகம்பாவம் தன்னையே அழித்து விட்டது பார்த்தாயா? 33 தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று ஆனவும் ஒரு சமயத்திலே பார்க்கடல் கலைந்தார்கள். காமதேனு, கற்பகவை, செம்மயிர அவதம், பதுமநதி, பூச்சக்கர குடை, வெள்ளை யானை, சங்கநதி சொல்லக்கூடிய பல ஐஸ்வர்யங்கள் தோன்றியது. அமுதத்திலே பிறந்த இந்திராணியை சமைதனாக கொண்டார். ஆனால் சிவபெருமானிடத்திலே வரத்தப்பட்ட சூரபத்மன் உங்களை அடித்து பாதாள சிறையில் அடைப்பட்டு துன்பங்களிலே வாடிக்கொண்டிருக்கிறது. கவலை கொள்ளாதீர்கள். உங்கள் துன்பத்தை தீர்ப்பதற்காகவே ஈசன் கண்ணிலே 6 கமலத்தில் 6 தீப்பொறிகளாக தோன்றி அருவுருவாக பிறந்த 6 முறை திரவன் சம்மாரம் முடித்திருக்கிறார். ஆகையால் சிறையில் அகப்பட்டிருக்கும் உங்களை விடுவிப்பதற்காகவே இந்த வீரவாகு தேவன் வந்திருக்கிறேன். ஆமா, அப்படி தேவனுக்குரிய தீர்த்த ஆனால் ஒன்று என்றால் அநேக அர்த்தமடம் இருக்கிறது. உங்கள் குறை தீர்த்தவன் யார்? அந்த குமரன். அந்த குமரனுக்காக நீங்கள் ஒரு பரிசு தர வேண்டும். தேவனுடைய குறை தீர்த்த அந்த குமரனுக்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து பரிசு வழங்க வேண்டுமா? அந்த குமரனுக்காக எதையும் கொடுக்க தயாரா இருக்குமே. உண்மையாக சத்தியமாக உறுதியாக பொன்னுலக வேண்டா தேவேந்திரா தேவருக்கெல்லாம் தலைவனாக வழங்கக்கூடிய நீ கை கால் சிரமிட்டு சிறைச்சாலையிலே அடைப்பட்டுக் கொண்டிருந்தார். உங்களை சிறைமிட்டது யார்? அந்த குமரன். அந்த குமரனுக்கு, அந்த கந்தன், அந்த கந்தனுக்கு, அந்த கடம்பன், அந்த கடம்பனுக்கு, அந்த கார்த்திகேயனுக்கு என்ன பரிசு வழங்க வேண்டும்? சூரனை சம்மாரம் செய்த சுப்பிரமணியனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, உனது மகள் ஏவ யானையை குலத்தீர்த்த குமரனுக்கு நம்முடைய மகளை கொடுப்பதற்கு என்ன தயக்கும்? கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே. அதுதானே அந்த தமிழ் கடவுளுக்கு நம்முடைய மகளை திருமணம் செய்து கொடுக்க நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே. இப்போதைய திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். சரி தேவேந்திரா, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக வணங்கக்கூடிய தேவேந்திரன் மகள் தேவயானை, அழகாக வெள்ளை யானையை வளர்க்கப்பட்ட தேவயானையை என் முருகனுக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறார். சீராக என்ன கொடுப்பார்? சீராக என்ன வேண்டும்? நீ என்ன கொடுப்பார்? இந்த தேவனுடைய குறை தீர்த்த அந்த குமரனுக்கு எதை கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். உயிரினும் மேலான என் மகளையே கொடுக்க முன் வந்து குறை தீர்த்த குமரனுக்காக நீங்க சீராக சீதனமாக கொடுக்க போகிறீர்கள். இப்பொழுது தாய் தந்தை நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து மகளை சந்திக்க வேண்டும். முருகன் தாய் தந்தையோடு சேர்ந்து அப்படியா உங்களோடு திருமண காட்சியோடு சந்திக்கிறோம். புறப்பட மகனோ சென்றால் அந்த சூரவர்களை கொண்டு விட்டு இதுவரையும்
கொன்றானா இல்லை ஒன்றே புரியவில்லை. மகனை காத்துகின்றோம். மகத்தான வெற்றி. ஆண்டவா, முத்தன் படைத்த ஈசா, அடியவர்க்காகவே ஆலமலை உள்ள தேவா, காலா உலத்தை கண்ணப்படத்தை காத்த கண்ட தேவா, வில்லால் அடித்த விஜயனுக்கு மாசுமலை கணித்த தேவா, பாண்டிய நாட்டிலே மத்திய என்ற வடக்கிழமைக்கு பெற்றிற்கு மண் சுமந்த பெரும்படி பட்டவா. ஆண்டவா, உங்கள் காட்சியை காண்பதற்கு கோடான கோடி வாழ்க்கை வாழ்க்கை இருந்தாலும் வா ஈசா ஜெகதீசா ஜெகமையா மகன் முருகனோடு சென்றால் அந்த சூரசம்மாரம் முடித்து விட்டீர்களா? மகத்தான வெற்றி. வெற்றியா? உன் கண்ணிலே தோன்றிய அந்த ஆறுமுக கடவுள் சூர சம்பாரம் ஓடி வந்திருக்கிறோம் இந்த கையிலாய். அப்படியா? குமரனாக இருந்தாலும் தாய் கொடுத்த சக்தி வேலை வைத்து சூர சம்பாரம் முடித்திருக்கிறார். ஆனால் அஞ்சலி, தங்கள் இடத்தில் ஒரு விண்ணப்பம். விண்ணப்பமா? அது என்ன விண்ணப்பம்? குழந்தையாக பிறந்துவிட்ட முருகன் இன்று குமரனாக மாறிவிட்டார். வளர்ந்து விட்டால் கால காலத்திலே பெற்றெடுத்த மகனுக்கு திருமணம் நடத்தி வைப்பது யாருடைய பொறுப்பு? உங்களுடைய கடமை. அது நாங்கள் இருவரும் மறந்தே போய்விட்டோம். எதைதான் மறந்து இருக்கு? அனைத்தையும் தான் மறந்து விட்டீர்களே. வீரபாகி, மறக்க வேண்டும். வீரபாகி, நடந்தது என்ன? நடந்தது என்ன? சூர சம்பாரம் முடிந்து விட்டது. ஆகையினால் என்னுடைய மகனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும், பெண் பார்க்க வேண்டும். யாராக இருக்கக்கூடும்? பெண்ணை பார்க்க வேண்டும், செல்ல வேண்டும், நாடு நாடாக செல்ல வேண்டும். என்னுடைய மகனுக்கு ஏற்ற மகளை பார்க்க வேண்டும். ஈஸ்வரா, முக்கன் படைத்த நேசா, அந்த சூரபத்மனால் அவதிப்பட்டது யார்? தேவர்கள். பாதாள சிறையில் அடைத்து வைத்திருந்தார். ஆகையால் சிறை பெற்ற தேவர்கள் தேவ இந்திரன் மகளாக வழங்கக்கூடிய ஏழை யானையை முருகப்பெருமானுக்காக திருமணம் முடித்து வைக்கலாம். அப்படியா? இருந்தாலும் புறப்படி போகலாம். நாம் பேசிவிட்டால் போதாது. தாய் தந்தையாக முருகப்பெருமானுக்காக முன்னிலை காப்பது உங்களோட உண்மைதான். ஆகட்டும். அந்த குமரனுக்கு என் மகளை திருமணம் முடிக்க அவ்வளவு மன சந்தோஷமா இருக்கின்றேன். என்ன திருக்காட்சி, என்ன திருக்காட்சி! இப்படி திருக்காட்சியை காண நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே. அடியனை நாடி வந்த காரணம் என்னவோ தெரியுமா? உன்னிடத்திலே ஒரு பெண் இருக்கின்றாளே, என்னுடைய மகனுக்காக திருமணத்தை முடிக்க வந்திருக்கின்றோம். அதமா ஜெகதீசா, பரமேசா, உங்களுக்கு சம்மதம் தானே? என்னுடைய பெருமையோ பெருமை. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவ ராசிகளுக்கும் படியளுக்கும் பரம கடவுளே, அம்மா உமையவளே, படிவாமகையே, இந்த உலகத்தை காத்த பரம்பொருளே, அடியேனை நாடி வந்திருக்கின்றீர்களே. இந்த திருக்காட்சியை காண்பதற்கு நான் கொடுத்து அன்னை உமையவனே, உமாமகேஸ்வரி, இத பாப்பா, உங்களுடைய பிள்ளைக்கு பெண் கொடுக்க நான் தாராளமாக
குமரனாக அவதரித்தவர், குழந்தையாக அவதரித்தவர், குமரனாக ஓடி வருகிறார். வெற்றிவேல் முருகனுக்கு நீங்கள் உழைத்தபடி சென்றேன் அரக்கர்களை அழைத்து விட்டு இவர்தான் உங்கள் குறைத்திருத்த குமரன். ஆஹா, குமரா, கண்டா, கடம்பா, கார்த்திகேயா. ஆஹா, ஆஹா, இந்த தேவனை குறித்து ஆஹா, ஆஹா, ஆஹா. பலபடி, பலபடி. உன் பேச்சிலேயே தெரிகிறது திருமணத்தை முடிக்க வேண்டும் என்பது தானே. ஆமா, பிள்ளையை பார்த்து விட்டோம், பெண்ணை நாங்கள் பார்க்க வேண்டும். தேவனுடைய குலத்தீர்த்த குமரன் வந்திருக்கிறாரே, உண்மைதான். அந்த குமரனுக்கு ஒரு வரவேற்பு தருவது தேவனுடைய கடமை அல்லவா? இருந்தாலும் இவருடைய மகளை பார்க்க வேண்டும். என் மகளை பார்த்த பிறகுதான் திருமணத்திற்கு முடிவெடுப்பீங்களா? உண்மைதான். மகளே, தெய்வா தெய்வா, சத்தியம் சிவம் சுந்தரம் சரவண திருப்புகள் மந்திரம் அழகு முருகனிடம்
விஜயதா மறையன் மகன் முகத்தி தவமோ நான் மறையாமல பூவகத்தி விஜயதா நான் மறையாமல பூவகத்தி விஜயதா விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய தேவேந்திரன் இந்திராணிக்கும் வெள்ளை யானையால் வளர்க்கப்பட்ட தேவ யானையை திருமண காட்சி முருகப்பெருமான் திருக்கல்யாண காட்சி முருகப்பெருமான் திருக்கல்யாண காட்சி சந்தோஷமாக இருக்க வேண்டும். அது அவங்களுக்கு தெரியும். நீ கிளம்பு. ஐயோ, பெரியவங்களே பெரியவர்களாக நம்புகிறீர்கள். திருமணம் முடிந்து விட்டதா? சென்று வாருங்கள். எந்த மலை மேல எடுத்து போய் நிறுத்தணும்னு பாரு. போய் போய் புகழ்ந்த வீட்டுக்கு பெருமை தேடி தர வேண்டும். உன்னிடத்தில் இருக்க வேண்டும். யார் பெற்றெடுத்த மகள் என்றால் தெய்வா இந்த தேவேந்திரத்தால் பெற்ற வேண்டும். தெய்வம் திறப்போடு வாழ வேண்டும். முருகா, சூர சம்மாரம் முடித்து தேவர்களை காத்ததால் தேவ இந்திர மகள் தெய்வால் எனக்கு திருமணம் செய்து வைக்கிறோம். திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்திலே ஒரு வீடாக அமைத்துக் கொள்ளப் போகிறார். சூரரை சம்மாரம் செய்யும் வரை உன் உடனே இருந்தேன். உன்னை விட்டு போக எனக்கு மனமில்லை. இல்லை முருகா, உன் இருந்து நான் தேவா, நான் போய்தான் ஆக வேண்டும். முருகா, சதா நேரம் உன்னுடன் இருந்தேன். முருகனுக்கு என்ன இவ்வளவு அவசரம்? அழகை பார்த்து உன்னை திருமணம் செய்து கொண்டேன். தேவர்களை காத்ததால் தேவேந்திர தெய்வ யானை எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். பூச்சென்ற புதுமணம் இணைந்தது இருமணம். நாம் இருவருக்கும் நடந்தது திருமணம். இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தெய்வா, ஆழியிலே பிறந்த அழகுராஜி அழகு
இன்பமோடு இருக்க வேண்டும். புறப்படு, போகலாம், ஓடிவா.